நூலிலே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இந்த உலகத்தை வாழ்விப்பதற்காக வேண்டி தோன்றிய தத்துவ மேதைகள், ஆத்மீக தலைவர்கள், அறிஞர்கள், அரசியல் தலைவர்கள் என்று ஆய்வு செய்து சுமார் 100 பேர்களை கொண்ட ஒரு நூலை கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த மைக்கேல் என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அந்த 100 பேரில் அந்த ஆசிரியர் 100 பேரில் முதன்மையான இடத்தை, முதல் இடத்தை அதற்கு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நூல் ஆசிரியர் முதல் இடத்தை தருகிறார். அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தும் கூட அந்த 100 பேரில் இயேசு கிறிஸ்துவை பற்றி குறிப்பிடுகின்ற அந்த ஆசிரியர் முதன்மை இடத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தராமல் கண்மணி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதன்மையான இடத்தை தருகிறார் என்று சொன்னால் காரணம், சமய சார்பற்ற ஒரு சமுதாய வட்டத்துக்குள் நின்று தன்னுடைய போதனையில் வெற்றி கண்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், ஒரு தீயவனை நம்மால் திருத்த முடிகிறதா? தீய குணாதிசயங்கள் கொண்ட ஒரு மனிதனை நம்மால் திருத்த முடிகிறதா? முடியவில்லை. வழி தவறி செல்லக்கூடிய ஒரு குடும்பத்தை நேர்வழியில் கொண்டு வருவதற்கு அந்த ஊர் மக்கள் எவ்வளவு சிரமத்தை, சங்கடங்களை, துன்பங்களை, துயரங்களை அனுபவிக்கிறார்கள். தவறான சிந்தனையில் செல்லக்கூடிய ஒரு ஊரை, அந்த நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் தவறான வழியில் செல்லக்கூடிய சிந்தனையில் செல்லக்கூடிய அந்த ஊர் மக்களை நேர்வழியில் கொண்டு வருவதற்கு எத்தனை சிரமங்களையும் துன்பங்களையும் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இன்றைய நாளில் கூட நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆக ஒரு தீயவனை நம்மால் திருத்த முடியவில்லை. வழிதவறி செல்லக்கூடிய ஒரு குடும்பத்தை அந்த ஊர் மக்களால் திருத்துவதற்கு முடியவில்லை. தீய எண்ணத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு ஊர் மக்களை நேர்வழியில் கொண்டு வருவதற்கு அந்த நாட்டை ஆளுகின்றவர்கள் படுகின்ற பாட்டை நாம் பார்க்கிறோம். ஆனால் தன்னுடைய முன்மாதிரியால், தன்னுடைய சொல்லால், செயலால் வழிதவறி அந்த மக்களிடத்திலே தீனுல் இஸ்லாத்தை போதித்து அதில் முழுமையான வெற்றியை கண்டவர்கள் கண்மணி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, எகிப்தில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வேதத்தை தருகிறான். மூசா நபி அவர்கள் லேசான துக்குவாய் உடையவர்கள், ஆனால் சொல் வளமிக்கவர்கள். அப்படிப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா தௌராத் வேதத்தை தருகிறான். அந்த தௌராத் வேதத்தின் மூலமாக அந்த மக்களுக்கு அவர்கள் அன்றைய காலத்தில் தீனை பற்றி எடுத்து சொல்லி பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆனால் சொல்வளமிக்க மூசா நபி அவர்களுடைய அந்த சொல்வளம் அவரிடத்திலே செல்வாக்கு பெற்றதா, அல்லது தௌராத்தினுடைய அடிப்படையில் அவருடைய சாம்ராஜ்யம் அமைந்ததா என்றால் நிச்சயமாக இல்லை. பெத்லஹேமில் இயேசு கிறிஸ்து என்று போற்றப்படுகின்ற ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இன்ஜீல் வேதத்தை தருகிறான். காலமெல்லாம் இன்ஜீலை போதிக்கிறார்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதன் பயன் ஈசா நபியை பின்பற்றியவர்கள் 30 மனிதர்கள் சீடராக அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள்.
அவர்களை பின்பற்றிய சீடர்கள் மொத்தம் 30 பேர். அதிலும் கூட ஒருவன் ஈசா நபியை காட்டி கொடுத்த கயவன் என்று பைபிளிலே சொல்லி காட்டுகிறார்கள். ஆக ஈசா நபி அவர்களுக்கு வழங்கப்பட்ட இன்ஜீல் வேதத்தின் மூலமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை நிறுவ முடியவில்லை. நேபாளத்திலே பிறக்கிறார். நேபாளத்திலே பிறக்கிற மனிதர் இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக இருக்கிற பீகார் மாநிலத்தில் கயா என்ற ஊரில் அவருக்கு ஏதோ ஞானம் கிடைத்ததாக புத்தரை பற்றி சரித்திர குறிப்பு சொல்லி காட்டுகிறது. அந்த புத்தர் மதத்தை தோற்றுவித்து புத்த மதத்தை போதிக்கிறார். அவர் பிறந்த இடம் நேபாளம். அவருக்கு ஞானம் கிடைத்தது பீகார் என்ற இந்தியாவினுடைய ஒரு பகுதி. ஆனால் புத்த மதத்தை தோற்றுவித்த புத்தரால் அவர் பிறந்த மன்னகத்தில் அந்த நேபாளத்தில் அவருடைய மதத்தின் ஆட்சி நிறுவப்பட்டதா என்றால் அங்கு இந்து மதம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஞானம் கிடைத்ததாக சொல்லப்படுகிற பீகார் இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக, சமய சார்பற்ற ஜனநாயக நாட்டினுடைய ஒரு பகுதியாக பீகார் இருந்து கொண்டிருக்கிறார். ஆக இந்த உலகத்தில் நேர்வழிப்படுத்துவதற்காக தோன்றிய அதிமேதாவிகள், சரித்திர புருஷர்கள், அவர்கள் போதித்த அந்த தத்துவங்கள் அவர்கள் பிறந்த இடத்தில் சரித்திரம் படைக்க முடியவில்லை, தோல்வியை கண்டிருக்கிறார். ஆனால் மக்காவையும் மதினாவையும் உள்ளடக்கி தன்னுடைய தீனுல் இஸ்லாத்தினுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்ட கண்மணி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய பிரச்சாரம் நாள் ஒன்றுக்கு 170 மைல் வேகத்திலே இஸ்லாம் பரவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த உலகத்தில் இஸ்லாம் சுமார் 10 லட்சம் சதுர மைல் அளவிற்கு இஸ்லாம் ஆட்சி செய்ததாக சரித்திரம் சொல்லி காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, அதற்கு பிறகு சுமார் 10 வருட காலத்தில் அமீருல் முஃமினீன் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா என்று இந்த உலகத்தில் பல பாகங்களில் இஸ்லாத்தினுடைய அரசாட்சி நிறுவப்பட்டு ஏறத்தாழ 22 லட்சம் சதுர மைல் அளவுக்கு அன்றைய காலத்தில் இஸ்லாம் உலகத்திலே ஆட்சி செய்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சரித்திர குறிப்புகள் சொல்லி காட்டுகின்றன. இந்த காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ் பாடி, அவருடைய ஸலவாத்தை கூறி, அவருடைய பொன்மொழிகளை பேசி கேட்டு நம்முடைய ஈமானை அல்லாஹு தஆலா சலாமத்தாக்கி பெருமானார் அவருடைய ஷஃபாத்தை பெற்று சுவர்க்கத்தில் நுழைகின்ற நற்கூட்டத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.